இப்போ வேலூரில் எப்படி சேர் போட்ட, இப்போ எப்படி பந்தல் போட்ட? நீ 13 நிமிஷம் பேசுறதுக்கு 9 மணி நேரம் மக்களை காக்க வைக்கிற வெயில்ல ஒரு ஏற்பாடு கிடையாது. ஒரு அக்கிரமம். அது மட்டும் இல்லை சார், உலகத்திலே நான் தான் முதலமைச்சராக வருவேன்னு சொல்லிக்கிட்டு கட்சி ஆரம்பித்தவர் இவர் ஒண்டி தான் சார். மக்கள்கிட்ட வருவாங்க, மக்கள் ஆதரவோடு கட்சி ஆரம்பிப்பாங்க, கொள்கைகளை சொல்லுவாங்க, மக்களை சந்திப்பாங்க. தேர்தலில் அதிக எம்எல்ஏ வந்தால் அந்த எம்எல்ஏக்கள் முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க. நீ தலைவர். ஒருவேளை எலெக்ஷனில் வந்தால் உன்னை தேர்ந்தெடுப்பாங்க, அப்போ முதலமைச்சர். ஒன்றுமே இல்லை. எடுத்த உடனே நான் முதலமைச்சர் சொன்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான கட்சி இது ஒன்று தான். வேறு எந்த என்டிஆர் கூட நான் முதல்வர் வரல. மக்கள்கிட்ட போனார், காங்கிரஸ் இவ்வளோ அக்கிரம் பண்ணுது, மக்கள் ஓட்டு போட்டாங்க, எம்எல்ஏக்கள் அவரை முதல்வர் தேர்ந்தெடுத்தாங்க. இவருக்கு சிரஞ்சீவி கதை இன்னும் தெரியல. இதோட கூட்டம் நிறைய வந்துச்சு. கூட்டம் கொஞ்சமான கூட்டமா? அதுவும் தமிழ்நாட்டை விட ஆந்திரால சினிமா வெறிங்கிறது வெறி பிடிச்சவங்க கடவுளாகவே பார்ப்பாங்க. 60 அந்த சிரஞ்சீவி கூட்டத்தில் கூட இவ்வளோ பேர் இறப்பு இல்லை, ஒருத்தர் கூட இறப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. கமலஹாசன் ஒரு கூட்டம் கூட்டினார, விஜயகாந்த் ஒரு கூட்டம் கூட்டினார். மதுரை தோப்பூரில் முத பெரிய இவ்வளோ பெரிய கூட்டம், லாரியாக வந்தாங்களே. ஏதாவது ஒரு அசந்தாபம் இருந்தா கட்டுப்பாடு. இது கட்டுப்பாடு. அவர் விஜயகாந்த் மேடையிலே சொல்லுவார், இங்கே பாருப்பா வந்துட்ட, பத்திரமா உங்கள் அம்மா அப்பாட்ட நீ திருப்பி போகணும், ஒழுங்காக போகணும், என் நினைவு முழுக்க உன் மேலே தான் இருக்கும், ஒழுங்காக போ, சேட்டை பண்ணாத, ஸ்பீடாக போகாத, இதெல்லாம் இறங்கி பண்ணுவார். சேட்டை பண்ண இறங்கி அடிப்பார். என்ன பிரச்சனை பண்ணுற, ஒழுங்காக உட்காரு, ஏன் மும்பையார் பக்கம் போகிற. சிவாஜி அவருக்கு வராத கூட்டமா? எதுப்பாவது எந்த நடிக்காவது இந்த அசம்பாவது. இத்தனை அக்கிரமத்தையும் பண்ணிட்டு ஒரு மாநாடு நடத்துகிற திட்டம் கூட இல்லாமல் செலவு பூரா அந்த ஆதவ அர்ஜுனா பண்ணுறான். இவர் 10 காசு எடுக்கிறதில்ல. அவன் லாட்டரி சீட்டை பெருசாக பண்ணணும், ஏழைகளை வயிற்று அடிக்கணும், சாகடிக்கணும்னா அவன் திட்டம் போட்டு இந்த கட்சியில் 5வது கட்சியாக வந்திருக்கான். சரி, நான் என்ன கேட்குறேன், விஜயோட ஒரு படத்தை சம்பளம் எவ்வளோ தெரியுமா? கடைசி 4 படத்துக்கு 200 கோடியிலேருந்து 250 கோடி. ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா? ஒரு படத்துக்கு 100 நாள் கால் ஷீட், இல்லை 120 நாள் கால் ஷீட் கொடுப்பார். 120 நாளே வச்சுங்க, 125. நீ 250 கோடி